மாணவர்களே, மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த காரியம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? அல்லது உங்களுக்கு வர்ற சந்தோஷம் மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? மேக்சிமம் இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு நன்மை நடந்துச்சுன்னா மற்ற முகமெல்லாம் சுண்டி போகும். இவங்களுக்கு மட்டும் கிடைக்குதே, நமக்கு கிடைக்கலையே, அப்படிலாம் யோசிக்கிறவங்களா இருக்காங்க. ஆனால் சிலர் இருக்காங்கங்க, மற்றவங்க சந்தோஷத்தையும் தன்னோட சந்தோஷமா நடக்கிறவங்க நினைக்கிற மாதிரி. அப்படித்தாங்க நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், யோசேப்போட சகோதரர்கள் எகிப்துக்கு வந்தார்கள்னு சொல்லி ஒரு செய்தி பார்வோனுக்கு போகுதுங்க. பார்வோனுக்கு போனோடனே பார்வோன் அவனோடு இருக்க ஜனங்கள் எல்லாம் அதை கேட்டோன்னே சந்தோஷம் அடைந்தாங்க. அது வரைக்கும் எகிப்தில் யோசேப்பு குறித்து ஒரே ஒரு காரியம் தான் பரவி இருந்துச்சு. எப்படின்னா, அடிமையாக இருந்த யோசேப்பு இன்னைக்கு அதிபதியாக இருக்கான், அவன் ஞானமாக இருக்கான், அவன் கூட கடவுள் இருக்கார். இது மட்டும்தான் இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அவன் கூட இன்னும் அவனோட பிறந்த சகோதரர்கள் 10 பேர் இருக்காங்க, 11 பேர் இருக்காங்க. அவனோட அப்பா, அவனோட ஸ்டெப் மதர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்களாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இந்த சந்தோஷம் நமக்கு வரணுங்க. மற்றவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்போது நம்மளும் சந்தோஷப்படும் போது நம்மளுடைய அற்புதம் பெருகுங்க. கடவுள் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லைங்க, மற்றவருடைய சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போது நமக்கு புது புது சந்தோஷங்களை கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.